வணக்கம் மக்களே. நீங்கள் என்ன தான் நமக்கு பசங்க இருந்தாலும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைனாச்சும் வீட்டில் இருக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு உண்மையிலே பசங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் துடிக்கும். அது உடனே கூட்டிகிட்டு 10 நாள் புருஷன்கிட்ட லீவ் போட்டு நான் போய் எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடும். லீவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுங்க விடமாட்டானுங்க. ஆனால் அதுக ஸ்கூலில் லீவ் போட்ட மாதிரி லீவ் போட்டு தாய் தகப்பனை பார்த்துட்டு குணமாக்கி விட்டுட்டு போகுங்க. ஆனால் அந்த பசங்க இருக்கானுங்க பாருங்களேன், முடியாதப்போ எல்லாம் பார்ப்பானுங்க. பார்த்துட்டு அப்புறம் எனக்கென்னான்னு இருந்துக்குவானுங்க. ஏன்னா தனியாக அவனுங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துடுது, அவனுங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி வந்துடுது. அப்படிங்கிறப்ப பெற்றவங்களை ஒரு வாரத்தில் ஒரு நாள் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் பொம்பளை பிள்ளைய அப்படி இருக்காதுங்க. பார்த்து குணமாக்குங்க, இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் தன்னோட வச்சு பார்க்குங்க. அதனால் வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கண்டிப்பாக வேணும். ஆமாம், பெற்றுக்கோங்க. இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான். பசங்க இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும். அதே மாதிரி நம்மகிட்ட எப்பயுமே ஒரு சேமிப்பு இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப யார்கிட்டையும் போய் நம்ம கை நீட்ட வேண்டியதில்லை. நம்ம கையில் இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம செலவு பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் டெய்லியும் செலவு பண்ணுறோம் பாருங்கள், அதில் ஒரு 10 ரூபா எடுத்து நம்ம உண்டியல் போட்டு வச்சிடணும். அந்த 10 ரூபா நமக்கு 10,000 மாறும், 1,00,000 மாறும். ஓகேவா? அதனால் சேமிப்பு வேணும். பெண் குழந்தை கண்டிப்பாக வேணும். புரியுதுங்களா? இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அக்கா தான் அவ்வளோ செஞ்சா. எங்கள் அண்ணன்லாம் சும்மா எட்டி பார்த்துட்டு போயிடுவான் அப்படியே. என் தம்பிகளும் அப்படி தான். ஆனால் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த பொண்ணு தான் செய்யும். புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு பெண் இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லது, நமக்கு நல்லது, வீட்டுக்கு மகாலட்சுமி. ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், நன்றி, வணக்கம்.